ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டைன் அண்ட் டிஸ்கவர். ஹைதராபாத் டிராவல் சீரீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பற்றின டூர் தான். இந்த வீடியோவில் ஹோட்டல் ரூம் டூர், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்கான டீட்டெயில்ஸ், மற்ற ஃபெசிலிட்டிஸ் பற்றிலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இந்த ஹோட்டலை செலக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது சென்டர் ஆஃப் ஓல்டு ஹைதராபாத் சிட்டியில் தான் இருக்குது. மேஜர் டூரிஸ்ட் பிளேசஸான பிர்லா மந்திர், போட்டிங், சார்மினார்னு எல்லாமே இங்கேருந்து ரொம்பவே கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்பும் லக்டிகாப்புல் அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனும் ஹோட்டல் வாசல்லையே இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹோட்டல் அபோட் அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹோட்டல் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோடைய குரூப் தான் இந்த ஹோட்டலும். கார்னர் பில்டிங் அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடுமே என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் வருது. இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் நான் சொன்ன மாதிரி லக்டிகாப்புல் அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாசல்லையே வருது. நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டதுனால ஜஸ்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் இந்த காப்பீஸ் எல்லாமே கொடுத்துட்டு செக்இன் பண்ணிட்டோம். ஸோ காரிடார் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக ரூம் டூர் வந்து பார்த்துடலாம். ரூம் வாசலில் பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் அண்ட் கிளீன் மை ரூம் பட்டன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டா நம்ம எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பெரிய மிரர் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு வந்து சில கேபினட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூமை ஃபுல்லாக பார்த்துடலாம். கம்ஃபர்டபுளான ஒரு குவீன் சைஸ் பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனர் தான். ஸோ நமக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ரூமில். அதை தவிர உட்கார்றதுக்கு சோஃபா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒர்க் ஸ்டேஷனும் கொடுத்துருந்தாங்க. பெட் சைட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இன்டர்காம், ஒரு நோட் பேட், அந்த ஹோட்டலுடைய மெனு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது சென்டர் ஆஃப் த சிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து ரூம்லேருந்து வியூ இருக்காது. பக்கத்தில் உள்ள சில அபார்ட்மெண்ட் சைட் வியூ தான் இருக்கு. அது தவிர ஒரு டிவி யூனிட்டும் டெய்லி 2 பிஸ்லரி பாட்டில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் டீ அண்ட் காஃபி கிட்டும் கெட்டிலும் கொடுத்துட்றாங்க. ரூம் என்ட்ரன்ஸ்ல சில கேபினட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். லக்கேஜ் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு ஃபுல் லென்த் வார்ட்ரோப்ல எக்ஸ்ட்ரா பில்லோ அண்ட் சேஃப்டி லாக்கரோட வருது. என்ட்ரன்ஸ்லேயே கேபினட்ஸ்க்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அண்ட் டால் மிரர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாத்ரூம் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக இருந்தது. ஹேர் ட்ரையர் இருந்தது. அதோட டூத் பேஸ்ட், பிரஷ், பேசிக்கான சில டாய்லெட்ரிஸ்லாமும் இருந்தது. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத் ஏரியாவும் தனியாக கொடுத்துருந்தாங்க.
அடுத்ததான் நம்ம காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் ஸ்ப்ரெட் தான் பார்த்துட்டு இருக்கோம். கார்ன்ஃப்ளேக்ஸ்ல ஆரம்பிச்சு வெல்கம் ட்ரிங்க், பிரெட் டோஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அது தவிர லைவ் கவுண்டர்ஸ்ல உங்களுக்கு மசாலா தோசாவும் பூரியும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம யூஸ்வலான சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்டான இட்லி, வடை, பொங்கல், உப்மா, கிச்சடி இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லியுமே இருந்தது. அது தவிர பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸும் இருந்தது. ப்ளஸ் ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸான குக்கீஸும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் ஸ்ப்ரெட்ல டெய்லியுமே இடம் பிடிச்சிருந்தது. அது தவிர பாயில்டு எக் ஆப்ஷனும் இருந்தது. ஒரு சில நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயில்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரைடு இட்லிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸும் இருக்கு. அது ஒரு நாளைக்கு ஒரு மெனு வந்து மாத்திட்டே இருப்பாங்க. அதை தவிர ஒரு ஸ்வீட்டும் காஃபி அண்ட் டீயும் டெய்லியுமே அவைலபிளா இருந்தது. அடுத்ததான் நம்ம டெரேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி ஹால் தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஸ்பேஷியஸா பெருசா இருந்தது. பிளஸ் பார்ட்டி ஹால்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிர்லா மந்திரோட வியூ வந்து சூப்பரா தெரியும். ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு பெருமாள் கோயில் அது. நம்ம ஹோட்டல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது இருக்கு. அதை தவிர பாத்தீங்கன்னா டெரேஸ்லயே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் ஜிம்மும் இருக்கு. அடுத்ததா நம்ம ரூமுடைய ரேட் வந்து பார்த்துடலாம். இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா 2 வகையான ரூம்ஸ் தான் இருக்கு. ஒன்னு சுப்பீரியர், இன்னொன்னு ஸ்வீட் ரூம். நாங்க வந்து சுப்பீரியர் ரூமே போதும்னு அதுதான் எடுத்திருந்தோம். பட் அதுவே ரொம்ப ஸ்பேஷியஸா நீட்டா கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. அதுக்கு பாத்தீங்கன்னா 1 நைட்டுக்கு 2500 rupees இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஜிஎஸ்டி. மத்தபடி மேக் மை ட்ரிப், bookings.com இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்க இன்னுமே லெசர் ரேட்ஸ்க்கு தான் புக் பண்ணிருந்தோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பிரைசஸ் எல்லா வெப்சைட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டலுடைய கம்ப்ளீட் அட்ரஸ், லேண்ட்மார்க் டீடைல்ஸ், கூகுள் மேப்ஸ் உடைய லிங்க், வெப்சைட் ஐடி இது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓவராலா பெஸ்ட் பட்ஜெட் ஃபேமிலி ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். சேஃப்டி வைஸ் இருக்கட்டும், லொகேஷன் வைஸ் இருக்கட்டும், ஃபுட்டுடைய டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து டாப் கிளாஸ், ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க ஹைதராபாத் டூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பராக அசத்தலான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.